தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, இஸ்ரவேல் ஜனம் செங்கடலை கடந்து 3 நாட்களாக வந்தார். ஆடல் பாடலோடு கூட வர்றாங்க, சந்தோஷமா வந்தாங்க. ஆனால் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாததுனால தவித்து முறுமுறுக்க தொடங்கினார்கள். அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் முறுமுறுப்பா மாறிச்சு 3 நாள்ல. நமக்கு சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கும் போது ஆராதிப்பதும் பாடுவதும் ஆடுவதும் இயல்பு. அது யாரும் செய்யலாம், உலகத்தாரும் செய்யறாங்க. ஆனால் பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே சூழ்நிலை எதிராக வரும் பொழுது பாடுவதும் ஆராதிப்பதும் என்பது அதுக்கு தேவை விசுவாசம். உண்மைதானே? அதான் உலகத்தான் நமக்கு வித்தியாசம். எல்லா ஆசீர்வாதமா இருக்கும்போது பகவான் என்ன ஆசீர்வதிச்சான்னு சொல்லி சந்தோஷப்படுறது உலகம். ஆனால் எதிரான சூழ்நிலையிலும் இல்லாமையிலும் வியாதியிலும் போராட்டத்திலும் என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவன் கைவிட மாட்டார். எந்த நிலைமை நான் மனரமையுமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லணும்னா அதுக்கு விசுவாசம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிங்கள், நம்புங்க. எந்த எதிரான நிலைமையா இருந்தாலும் அவரை நாம் நம்பும் பொழுது அந்த அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். பிரச்சனை உங்களுக்கு பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனை தான் கர்த்தர் சோதிக்கிறார். நமது வாழ்க்கையிலும் பெரிய சோதனைங்கிறது இல்லை, ஆண்டவர் சின்ன சின்ன பிரச்சனை தான் சோதிப்பார். அதுல நீங்க விசுவாசித்தா போதும், அவ்வளவுதான். மன்னாவல சோதனை வச்சார், டெய்லி நீங்க எடுக்கணும்னு சொன்னார். அதுல அவங்க விசுவாசிக்கணும், அதில் அவங்க கீழ்ப்படியணும். இன்று அவர் ஒரு டெஸ்ட் மன்னாவில், நீங்கள் இந்த மாதத்தில் சின்ன சின்ன விஷயங்களிலும் கீழ்ப்படி ஆயத்தமா இருந்தால், அதை விசுவாசிக்க ஆயத்தமா இருந்தா கர்த்தர் சொல்றாருங்க, பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அனுதின வாழ்க்கையில போகும்போது வரும் பொழுது, ஆக வியாபாரம் செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது, ஊழியம், எல்லா சின்ன சின்ன விஷயங்களை தான் டெஸ்ட் வைப்பார். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அது அப்படியே நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நடந்தால் இந்த மாதத்துல ஒரு குறை அப்பா நமக்கு வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.